தொழில் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைப்பது அவசியமாகிறது. தொழிற்சங்கத்தினுடைய அந்த நிறுவன இயங்கக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய பணிகள் என்னென்ன? அடிப்படையான பணிகள், உடனடியான பணிகள், அல்லது முக்கியமான நலன்கள். தொழிற்சங்கத்தினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒருத்தருக்கு போட்டியா இன்னொருத்தர் வராம இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமா. தொழிலாளர்கள் ஒரு ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்கன்னா ஒரே மாதிரியான வேலை மட்டும் இருக்காது. வேறு விதமான வேலை. அது மட்டும் இல்ல, ஒரு வேலையிலேயே ஒருத்தர் செய்யற வேலைக்கும் இன்னொருத்தர் செய்யற வேலைக்கும் அவருடைய உற்பத்தி திறன் வேறுபாடு இருக்கும். தொழில் அந்த அணுகுமுறை வேற மாதிரி. அப்ப தொழிலாளர்களை இப்போ 500 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்கிறாருன்னா 400 ரூபாய்க்கு நான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். 300 ரூபாய்க்கு ஒருத்தர் வேலை தரேன்னு வருவார். அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவு சும்மா ஒரு வச்சுக்கீங்களேன், ஒருத்தர் ஒரு 1000 ஒரு டன் அளவுக்கு உற்பத்தி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. நிர்வாகம் ஒரு 1.5 டன் செய்ய அப்படின்னு சொல்லி சரி அப்படின்ட்டு ஒருத்தர் 1.5 டன் செய்ய போறாங்க. 1.5 டன் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளியால செஞ்சிட முடியும். அவருடைய உடல் திறன், அவருடைய மனநிலை செஞ்சிட முடியும். அவராலேயே வருஷம் பூரா மாசம் பூரா செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆவரேஜான எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலைக்குள் இருந்தாதான் அது சாத்தியமா. அப்போ தொழிலாளி தனக்குள்ளேயே போட்டிட்டு தன்னுடைய வேலைக்குழுவை உயர்த்திக் கொள்வது, தன்னுடைய வேலை நேரத்தை அதிகரித்துக் கொள்வது, தன்னுடைய சம்பளத்தை குறைத்துக் கொள்வது, இந்த மாதிரி ஒரு ஹெட்ரோஜீனியஸ் என்று சொல்றாங்கல்ல, தொழிலாளி வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த அந்த நிறுவனத்துக்கும் பயன் அல்ல, தொழிலாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்கி போயிடுவாங்க. வேலை செய்வது அப்படிங்கறத எதுக்கு அப்படின்னா கடைசியா நம்மளும் நம்மளுடைய குடும்பமும் பராமரிக்கிறது தான் முதலாவது. ஒரு கண்ணியமான வாழ்க்கையை தொழிலாளி வரணும். வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வரணும். ஒரு கண்ணியமான வாழ்க்கை தருவதற்கான ஊதியம், அவனுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வு, அவனுக்கு தேவையான அளவுக்கு உறக்கம், அவனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சம்பளம், அவனுக்கான சமூக பாதுகாப்பு, அவன் குடும்பத்துக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் இருந்தாதான் ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்கு நிஜமா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா இருக்காது. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன தேவை? எவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியும்? எவ்வளவு நேரம் ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கும்? எவ்வளவு நாள் விடுப்பு தேவைப்படும்? எவ்வளவு சம்பளம் வேணும்? ஆவரேஜா எல்லாரும் எந்த அளவுக்கு வேலை பார்க்க முடியும்? இப்ப இவையெல்லாம் கண்டறிந்து இது தர மறுக்கும் பட்சத்துல இவற்றையெல்லாம் கோரிக்கைகளாக முன்வைத்து முதல்ல எது நமக்கானது, எது நம்முடைய நலனுக்கு சரியானது, அது தொழில் நிறுவனத்தினுடைய பாதுகாப்பை அல்லது அதனுடைய இருப்பை கேள்வி கேட்பதல்ல. அதையும் இயங்கணும், அந்த நிறுவனமும் இயங்கணும், அதுல வேலை பார்க்கிற தொழிலாளிக்கும் நாம் மேற்கொண்ட நலன்கள்லாம் கிடைக்கணும். அப்ப எதெல்லாம் இருந்தால் ஒரு தொழிலாளிக்கு இந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டறிந்து அதுக்கான வேலை, அதுல எவ்வளவு எவ்வளவு சம்பளம் இருக்கணும், எவ்வளவு நேரம் வேலை பார்க்க முடியும், எவ்வளவு உற்பத்தி எடுக்க முடியும், எவ்வளவு லீவு வேணும், மருத்துவ வசதிகள் எப்படி இருக்கணும், கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன, அது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தொழிற்சங்கம் தான் முதல்ல பட்டியலிட்டு இதை கோரிக்கையாக இந்த கோரிக்கைகளாக எழுப்பிய பிறகு நிர்வாகத்தோட உட்கார்ந்து பேசி திருத்த முடிக்க ரொம்ப நல்லது. திருக்கிற முறை இருந்திருக்கா அப்படின்னா இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது? அது எப்படி அரசாங்கம் என்ன சொல்லிருக்கு? இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அது நிறைவேறல அப்படின்னா நம்ம எங்க போகணும், என்ன மாதிரியான முறையில அது தொழில் மாற்றணும், என்ன மாதிரியான முறையில நீதிமன்றத்துக்கு போகணும், இதெல்லாம் சாத்தியமாக இல்லை அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான முறையில போராடணும், போராட்டம் என்பது என்ன எந்த வடிவத்தில் இருக்கணும், எப்படி அதை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கணும். எடுத்த உடனே பல சமயங்கள்ல தோற்று போவதற்கான திடீர்னு எல்லாரும் ஸ்ட்ரைக் விவரம் தெரியலன்னா உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ரைக் உடனே சட்டவிரோதமா உடனே அதை போலீஸை வச்சு அடிப்பாங்க, உடனே கொட்டி போட்டுருவாங்க. அப்படி இல்லாம இந்த நம்முடைய சட்டம் என்னென்ன வாய்ப்புகளை எல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்தி பார்த்து கடைசியில தேவைப்பட்டால் கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தத்தை பயன்படுத்துவது உட்பட இது எல்லாத்தையும் வரையறை செய்து நிதானித்து செயல்படும் போது இதுல வரக்கூடிய நிறை குறைகளை கண்டறிந்து தொழிலாளி பக்கம் குறை இருந்தா அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அவங்க ஒன்றுபடுத்தி இதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பொறுப்பு தொழிற்சங்கத்துக்கு. தொழிற்சங்கத்துடைய பணி ஒரு ஸ்டாண்டர்டா எழுதி இதெல்லாம் பணி அப்படின்னு ஒரு 8 பணி 10 பணி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொரு நிறுவனத்துக்கும் மாறுபாடு ஏற்படும். ஒரு நிறுவனத்திலேயே 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருக்கும், இந்த வருஷத்துக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால
அன்றன்றைய சூழலை சரியாக கற்றறிந்து அதன் மூலமாக அந்த தொழிலாளிக்கு பேசி அந்த தொழிலாளி என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத அவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவன்கிட்ட கத்துக்கிட்டதை வடிவமைத்து திரும்ப அவனை ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரியான வழிகள்ல போகணும்